இப்ப நம்ம நோய் அப்படின்றத பார்த்தோம். நம்ம இந்த நோயை வந்து பல விதமா பிரிக்கிறாங்க. உலகத்துல எந்த நோயும் இந்த அளவுக்கு பிரிக்க மாட்டாங்க. அதுக்கு குணப்படுத்த முடியாது, ஆனா கட்டுப்படுத்த முடியும். இந்த நோய் பார்த்தீங்கன்னா இன்கரபிள் பட் ட்ரீட்டபிள். மட்டும் ஒருத்த குடிக்கிறதுனால அவனை சுற்றி 33 பேர் பாதிக்கப்படுறாங்க. தெரிஞ்சா தெரியாமலோ எது வீட்டுக்காரோ பக்கத்து வீட்டாரோ ஃப்ரெண்ட்ஸ் வேலை ஒரு இடத்துல மாமா மச்சான் அண்ணன் தம்பி அந்த மாதிரி 33 பேர் பாதிக்கப்படுறாங்க. குடியை தள்ளி வச்சு வாழ்க்கை படுத்த வாழலாம். அதுதான் ஒரு வழி இருக்குது. அதுதான் இங்க சொல்லிக் கொடுக்குறோம். இப்ப நம்ம நோய் அப்படின்றத பார்த்தோம். நம்ம இந்த நோயை வந்து பல விதமா பிரிக்கிறாங்க. உலகத்துல எந்த நோயும் இந்த அளவுக்கு பிரிக்க மாட்டாங்க. இந்த நோய் மட்டும் பல விதமா சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைமரி டிசீஸ், முதன்மை நோயா. இந்த நோய் பாத்தீங்கன்னா குடிநோய் வந்து எல்லா நோய்க்குமே வந்து ஒரு முதன்மையான நோய்ன்றாங்க. ஏன்னா இந்த ஒரே ஒரு குடிநோய் மட்டும் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாத்தையுமே எடுத்துருது. உடல் ரீதியான பாதிப்பு, மன ரீதியான பாதிப்பு, குடும்ப பாதிப்பு, வேலை பாதிப்பு, உறவு முறை பாதிப்பு, சமூக பாதிப்பு, எல்லா விதமான பாதிப்பையும் எடுத்துன்னு வருது. அதனால இது வந்து ஒரு பிரைமரி டிசீஸ்ன்றாங்க, முதன்மையான நோய் அப்படின்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ப்ரோக்ரெசிவ் டிசீஸ், வளரும் தன்மையுடைய நோய். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க குடிக்க ஆரம்பிக்கும் போது என்னைக்குன்னா ஒரு நாள் குடிச்சிருப்பீங்க ஸ்டார்டிங்ல, அக்கேஷனலா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஞாயிறு சனி ஞாயிறு குடிச்சிருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு திங்கள் குடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானமே குடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்புறம் காலையிலே குடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்புறம் 24 மணி நேரம் குடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் ஆகிக்கினே இருந்துக்குது, வளர்ந்துக்கினே இருக்குது. ஒரு கட்டத்தில் குடியில்லாத வாழ முடியாது அந்த ஒரு கட்டத்துக்கு வந்துடுறீங்க. நீங்கள் 24 மணி நேரம் குடிக்கிறது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துடுறீங்க. அதனால இது வந்து ஒரு ப்ரோக்ரெசிவ் டிசீஸ்ன்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஒரு மனநோய். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். 24 மணி நேரத்தில் நம்ம மனசுல அதிகப்படியான குடியை பற்றிய சிந்தனை, எப்போ பார்த்தாலும் ஒரு அப்சஷன், ஒரு கம்பல்ஷன், ஒரு இம்பல்ஷன் குடி மேலே இருந்துக்கினே இருக்குது. ஒரு அப்சசிவ் எப்போ பார்த்தாலும் குடியை பற்றியே சிந்தனை. 24 மணி நேரத்தில் அதிகமாக குடியை பற்றியே யோசிச்சுக்கினே இருக்கிறோம் நம்ம. அதே மாதிரி ஒரு குடியை எடுத்துட்டோம் அப்படின்னா கம்பல்சிவா இன்னொரு குடியை எடுத்தே ஆகணுன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிடுறோம். அதே மாதிரி குடிக்கணும்னு ஒரு தாட் வந்ததுன்னா இம்பல்சிவா ஆக்ஷன் போடுறோம் உடனே. அதனால பின்விளைவுகள் என்ன, அது பாதிக்கும், இது பாதிக்கும், வேலை பாதிக்கும், பிரச்சனை ஆகும், வண்டி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது, ஆக்சிடென்ட் ஆகும். அதெல்லாம் இம்பல்சிவா குடிக்கணும்னு எப்போ தாட் வந்ததோ அதுக்கு உடனே எப்படி ஆக்ஷன் போடுறது, உடனே எப்படி செயல்படுத்துறது, அந்த மாதிரி ஒரு பண்றோம். அந்த மனநோய்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் குடியை பத்திய சிந்தனை. எது வாழ்க்கையில யோசிக்கிறதா இருந்தாலும் சரி, எது யாருக்கிட்ட எதனா ஒரு கரண்ட் பில் கட்டணுமா அதுல எதனா கமிஷன் அடிக்க முடியுமா, மார்க்கெட்டுக்கு போறோமா அதுல எதனா காசு கிடைக்குமா, எதனா கல்யாணமா அதுல என்ன, சாவா அதுல என்ன எடுக்க முடியும். யார் மாலை போட்டிருப்பாங்க, சில பேர் யாருன்னா செத்துருப்பாங்க, இவன் மாலையை அவுத்துருவான், அதுக்கு எதுவும் சம்பந்தமே இருக்காது. அதே மாதிரி நல்ல மழை அடிக்குதா அதுக்கு எப்படி குடிக்கலாம், நல்ல வெயில் அடிக்குதா அதுக்கு எப்படி குடிக்கலாம், மனைவி கோச்சிங் போயிட்டாங்களா அதுக்கு எப்படி குடிக்கலாம், மனைவி திரும்பி வந்துட்டாங்களா அதுக்கு எப்படி குடிக்கலாம். எல்லாமே வந்து குடியை ரிலேட் பண்ணியே யோசிக்கிறது. இதுதான் மன ரீதியான பாதிப்பு. குடும்ப பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குடிக்கிறதுனால வந்து உறவு முறை பாதிக்கப்படுறது. அது முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபெண்டன்சி, கோ டிபெண்டன்சி சொல்கிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் உங்களுடைய முழு எண்ணம் குடியை பற்றியே இருக்குது, போதை பற்றியே இருக்குது. எப்போ பார்த்தாலும் நீங்கள் 24 மணி நேரம் குடியை பற்றியே சிந்திக்கிறீங்க அப்படின்னா இது வந்து டிபெண்டன்சி, சார்ந்து இருக்கிறீங்க. 24 மணி நேரம் நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழு எண்ணம் அடுத்த குடி என்ன, அடுத்த போதை என்ன, அதுக்கு எப்படி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணலாம், காசு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், அந்த ஒயின் ஷாப் போகலாமா, இந்த பார்க்கு போகலாமா, இந்த பிளாட்ல வாங்கலாமா, இப்படி நீங்கள் யோசிக்கிறதுனால நீங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய பொறுப்புகளை, கடமைகளை தவற விடுறீங்க. எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் உங்கள் மூளையில் குடி இருக்கிறதுனால நிறைய செய்ய வேண்டிய பொறுப்புகளை செய்யறது கிடையாது. இதனால வந்து இது வந்து டிபெண்டன்சி. கோ டிபெண்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை சார்ந்து இருக்கிறவங்க, உங்க மனைவியோ, அம்மாவோ, அண்ணனோ, தம்பியோ, அக்காவோ, தங்கச்சோ, உங்க மூளையில 24 மணி நேரம் எது இருக்குது,
இப்ப உங்க மூலையில எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் அதிகமா பாட்டில் இருக்குது. இவங்க மூலையில பாத்தீங்கன்னா நீங்க தான் இருப்பீங்க. ஏன் எங்க வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறாரு, ஏன் என் தம்பி இப்படி இருக்கிறாப்பா, ஏன் எங்க அண்ணன் இப்படி இருக்கிறாப்பா, ஏன் என் பையன் இப்படி இருக்கிறான், நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி 24 மணி நேரம் இவங்களுக்கு உங்களை பத்தியே சிந்தனை. ஏன் எங்க எதிர் வீட்டுல நல்லா தானே இருக்காங்க, பக்கத்து வீட்டுல நல்லா தானே இருக்காங்க, அவங்க பெரிய அக்கா நல்லா தானே இருக்குது, சின்ன அக்கா நல்லா தானே இருக்குது, நான் மட்டும் இவனை கட்டி ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி 24 மணி நேரம் இவங்களுக்கு உங்களை பத்தியே சிந்தனை, உங்களுக்கு பாட்டில பத்தி சிந்தனை. இது பாத்தீங்கன்னா டிபெண்டன்சின்னு சொல்றாங்க. இது நீங்க இதை சார்ந்து இருக்கிறீங்க, இவங்க உங்களை சார்ந்து இருக்கிறாங்க. இவங்க மூளையில எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் நீங்க இருக்கிறதுனால இவங்க சரியா சாப்பிட மாட்டாங்க, சரியா தூங்க மாட்டாங்க, சரியா ஒரு நல்லது கட்டத்துக்கு போக மாட்டாங்க, ஒரு கல்யாணம் கச்சேரி எதுவும் போக மாட்டாங்க, ஒரு கோயிலுக்கு கொலை எதுவும் போக மாட்டாங்க. ஏன்னா எங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க அப்படின்னா ஒரு 4 பேர் வருவாங்க, வந்தவொடனே கேள்வி கேட்பாங்க, என்னம்மா உன் பிள்ளைன்னா திருப்பி அதே மாதிரி தான் பண்றானா இல்ல திருந்துட்டானா, இல்லம்மா உங்க வீட்டுக்காரத்தை குஷ்டு இருக்கிறாருன்னா திருந்துட்டாங்க, யாருன்னா எதனா கேள்வி கேட்டு போறாங்கன்ட்டு அவாய்ட் பண்ணுவாங்க. ஒரு நல்லது கட்டத்துக்கு போறது கூட சரி, ஒரு ரோட்ல நடந்து போனா கூட சரி தலையை குஞ்சுக்கினே தான் போவாங்க. இவங்க ஐடென்டிஃபை பண்றத என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, சுத்தம் அவங்க அம்மா தான் பாது, அவங்க அப்பா தான் பாது, அன்னைக்கு கூட குஷ்டு பார்க்க ஒண்ணானே. குடிக்கிறவங்க நீங்க குடிகாரன் அம்மா, குடிகாரன் அக்கா, குடிகாரன் அவங்களுக்கு அந்த பேர் வரும். அதனால இது டிபெண்டன்சின்னுவாங்க. இது கோடு குடும்பம் குடும்பத்துல ஒருத்தன் தான் குடிப்பாங்கப்பா, மொத்த குடும்பமும் சூழ்நிலை முடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு அன்னோன் ஃபியர், அன்ஆத்தன்டிக் ஃபியர். ஒரு கதவு தட்டினா போயிடுவாங்க, ஒரு போன் வந்தா போயிடுவாங்க, கடங்காரனா இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வருதா, இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து வருதா, இல்ல எதனா பிரச்சனை ஆயிடுச்சா, ஒரு போன் வந்தா பயம், ஒரு கதவு தட்டினா பயம். எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு பயத்திலே இருப்பாங்க. அந்த குடும்பமே ஒருத்தர் குடிக்கிறதுனால மொத்த குடும்பமும் சூழ்நிலை முடிச்ச மாதிரி இருக்கும். அதனால இது ஒரு குடும்ப நோயன்றான். குடிக்கிறவங்க மட்டும் ஒருத்தர் குடிக்கிறதுனால அவனை சுத்தி 33 பேர் பாதிக்கப்படுறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், ஃப்ரெண்ட்ஸ், வேலை கொடுக்குற இடத்துல மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, அந்த மாதிரி 33 பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால இது ஒரு குடும்ப நோய். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்மீக நோய்ன்றான். ஆன்மீகம் அப்படின்றது இந்த இடத்துல ஏதோ பட்டை மொட்டை ருத்ராட்ச பட்டை அதெல்லாம் சொல்ல. ஆன்மீகன்றது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் சென்டர் அண்ட் செல்ஃப் அப்சஷன். இந்த செல்ஃப் சென்டர் சுய மையம், தன்னை பற்றியே சிந்திக்கிறது, தன்னுடைய எமோஷன் பற்றியே சிந்திக்கிறது. செல்ஃப் சென்டர்னஸ், என் குடி, என் போதை, என் சந்தோஷம், என் வாழ்க்கை, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் பண்ணுவேன், நான் இப்படிதான் செய்வேன், நான் இப்படிதான் வாழ்வேன், நான் யார் பேச்சுக்காக மாட்டேன், என் இஷ்டமா தான் இருப்பேன். அந்த மாதிரி ஒரு செல்ஃப் சென்டர்னஸ். அப்புறம் ஒரு செல்ஃபிஷ், ஒரு செல்ஃப் அப்சஷன், குடி மேல ஒரு வெறி ஆசை. அதனால இந்த ரெண்டுமே சேர்ந்து இந்த செல்ஃப் சென்டர்னஸும் இந்த செல்ஃபிஷ்னாலையும் எல்லா விதமான கெட்ட குணங்களும் நம்ம வளர்த்துக்கிறோம். நேர்மை இல்லை, உண்மை இல்லை, பொய் பேசுறது, ஏமாத்துறது, திருடுறது, எட்டஞ்சு பேசுறது, ஆழமா இருக்கிறது, அகமாவா நடந்துக்கிறது, அடுத்தவங்க உணர்வுகளை மதிக்கிறது கிடையாது. எல்லா விதமான குணக்கோளாறுகளை வளர்த்துக்கிறோம் நம்ம. கடைசியில ஒரு கட்டத்துல மனுஷனா இவெல்லாம் மனுஷனா இவெல்லாம் இருக்கிறத சாவலாம்பா, அந்த மாதிரி ஒரு மனித தன்மையிலிருந்து இறக்கிடுது இந்த ஒரு நோய் தான். வேற எந்த நோயா இருந்தாலும் சரி உலகத்துல ஏத்துக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, மொத்த குடும்பமும் சரி. ஆனா இந்த ஒரு நோயை மட்டும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அவனை பத்தி பேசாதப்பா, அவனை பத்தி வாய் எடுக்காதப்பா, அந்த மாதிரி எல்லாரும் ரிஜெக்ட் பண்ற மாதிரி இந்த நோய் அந்த மாதிரி பண்ண வச்சுட்டு. ஒரு வீட்டுல ஒரு குஷ்டரோகி இருந்தா கூட சரி, அவனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதோ ஒரு 3 வேளை சோறு போட்டா, ஏதோ சாப்பிடுவான், ஏதோ படுத்துப்பான், ஏதோ மாட்டின இருப்பான். ஆனா ஒரு குடிகாரன் ஒரு வீட்டுல இருந்தான்னா எந்த நேரத்துல என்ன ஆவான், என்ன பேசுவான், என்ன செய்வான், எது காணாத போகுது, என்ன பிரச்சனை ஆகும் சொல்லிட்டு ஒரு பயத்திலே இருப்பாங்க. இது இந்த ஒரு நோய் மட்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மறுக்கும் தன்மையுடைய நோய், டினையல். எனக்கெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, வீட்டில் கொஞ்சம் டென்ஷன் அதனால தான் குடிச்சேன், வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை அதனால தான் குடிச்சேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சரியில்லை அதனால தான் குடிச்சேன், நான் இருக்கிற ஏரியா சரியில்லை அதனால தான் குடிச்சேன், கடன் பிரச்சனை ஆச்சு அதனால தான் குடிச்சேன். யார் ஒருத்தர் மறுக்கிறாங்களோ அவங்க நோயாளி. இந்த denial is part of our disease. ஒரு மறுக்கும் தன்மையுடைய நோய் இது. என்னதான் பிரச்சனை மேல பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. வீட்டுல கொண்டாடி சரியில்லை, லோன்னு கத்திங்க, அந்த டென்ஷன்ல தான் நான் குடிக்கிறேன், எதனா ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நோய் யாரு மறுக்கிறாங்களோ அவங்க ஒரு நோயாளி.
அதுக்கப்புறம் குணப்படுத்த முடியாது, ஆனா கட்டுப்படுத்த முடியும். இந்த நோய் பார்த்தீங்கன்னா இன்கூரபிள் பட் ட்ரீட்டபிள். ஒன்ஸ் இந்த நோய்க்கு வந்துட்டு ஆளாயிட்டா கண்டிப்பா இது கியூர் பண்ண முடியாது, ஆனா அரெஸ்ட் பண்ணலாம். ஒரு நாள் அடிப்படையில குடியை தள்ளி வச்சு வாழ்க்கையின் கோணத்துல வாழலாம். அதுதான் ஒரு வழி இருக்குது, அதுதான் இங்க சொல்லி கொடுக்குறோம். முழுமையா நீங்க குடியில இருந்து வெளியே வந்து, போதையில இருந்து வெளியே வந்து வாழ்க்கையின் கோணத்துல அமைதியா நிம்மதியா சந்தோஷமா வாழறது, அதுதான் இங்க சொல்லி கொடுக்குறோம். அதுதான் முக்கியமானது. இந்த நோய் வந்ததுன்னா கண்டிப்பா இதை சாவர ஒன்ஸ் அண்ட் ஆல்கஹாலிக் ஆல்வேஸ் அண்ட் ஆல்கஹாலிக். ஒரு முறை குடிநோயாளி சாகும் வரை குடிநோயாளி. குணப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்தலாம். இப்ப சுகர் வந்துச்சு, குணப்படுத்த முடியுமா? முடியாது. சாவர வரைக்கும் சுகர்ல தான் இருக்கும். ஆனா வந்தவரை அரெஸ்ட் பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணி அதை ட்ரீட் பண்ணலாம். திருப்பி அதிகமா வளராத அளவுக்கு அதை அரெஸ்ட் பண்ணி ஒரு விதமான ஒரு ஆன்மீக மாற்றம் எடுத்துட்டு வந்து இன்னர் பர்சனாலிட்டி சேஞ்ச், கொஞ்சம் ஒரு சில ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணி ஒரு நார்மல் வாழ்க்கை கண்டிப்பா வாழலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேட்டல் டிசீஸ்ன்றான், ஆபத்து விளைவிக்கக்கூடிய நோய். இந்த ஒரு நோய் தான் வந்து இத்தனை விதமா பிரிக்கிறாங்க. ஆபத்து விளைவிக்கக்கூடிய நோய். ஆபத்துனா என்னன்னா உயிரே போகுது, குடும்பமே பாதிக்குது, எதிர்காலமே பாதிக்குது, மனுஷ தன்மையே பாதிக்குது. ஆனால் எது வேணாலும் செய்யறதுக்கு ரெடி ஆவாங்க, எந்த லெவல் வேணாலும் கீழே இறங்கிறதுக்கு ரெடி ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு நோய் இது. எதை பத்தியும் யோசிக்கவும் விடாது, செய்யவும் விடாது, பண்ண தப்பே திருப்பி பண்ண வைக்கும். இதுதான் வந்து ஒரு ஃபேட்டல் டிசீஸ், ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்றாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு சமூக நோய். நம்ம குடிக்கிறோம், நம்ம மட்டும் பாதிக்கல, நம்ம சுற்றி குடும்பம் பாதிக்குது, நம்மளை சுற்றி இருக்கிற சமூகம் பாதிக்குது, வாழ்க்கையில எல்லாமே பாதிக்குது. இது இந்த ஒரு நோய் தான் பார்த்தீங்கன்னா இத்தனை விதமா பிரிக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா திருப்பி சொல்றது, நீங்க கண்டிப்பா பயப்பட தேவையில்லை. இந்த நோய்க்கு, இந்த நோயில இருந்து வெளியே வர்றதுக்கு வழி இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம், நம்ம இந்த 1935 இந்த ஆல்கஹால் அனானிமஸ் சங்கம்னு ஒன்று வந்துருக்குது. அது உலகம் ஃபுல்லாகுது, இந்தியா ஃபுல்லாகுது, தமிழ்நாடு ஃபுல்லாகுது, சென்னை ஃபுல்லா இருக்குது. அதை பத்தி டீட்டெயில் வேணும்னா நீங்க இங்க இருந்து போகும்போது உங்களுக்கு தருவாங்க அந்த டீட்டெயில். 100% நம்ம அதை வந்து வெளியில வரலாம். இப்போ நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான ட்ரிங்கர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது தெரிஞ்சதுன்னா நீங்க எந்த கேட்டகரின்றது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் ட்ரிங்கர், அக்கேஷனல் ட்ரிங்கர், பிஸ்னஸ் ட்ரிங்கர், ஹெவி ட்ரிங்கர், பெஞ்ச் ட்ரிங்கர், ஆல்கஹாலிக், இத்தனை விதமான கேட்டகரி இது. இது ஒன்றும் எந்த விதத்தில் எப்படியாப்பட்டவங்க அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம விரிவாக பார்க்கலாம். தேங்க்யூ.